ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் க்ரீன் சில்லி. இப்போ நான் ஒரு பெரிய அட்டைப்பெட்டி, அது பெரிய பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இதை வாங்கினவங்களும் சொல்லலை, இதை அனுப்பினவங்களும் சொல்லலை. இதுக்குள்ளே பார்த்தா ஒரு பெரிய கருப்பு கலரில் மேலே ஒரு கவர், அதுக்கு மேலே கருப்பு, அதுக்குள்ளே கருப்பு கலரில் ஒரு பாக்ஸு. இதை நான் திறந்துட்டு இந்த கவரையும் பிரிச்சுட்டு இதை எந்த பக்கம் என்ன பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லை, ஃபுல் சீல்டு பாக்ஸா அப்படி இப்படின்ட்டு பார்த்தா சைடில் பாக்ஸை வந்து அட்ரஸ் எழுதினதை சைடில் எழுதி வச்சுருக்காங்க. அதனால தான் எனக்கு தெரியல. பேக்கிங் எல்லாம் பக்காவாக தான் வந்துச்சு. பேக்கிங் பிடிச்சதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி பஞ்செல்லாம் வச்சுருந்தாங்க. என்னடா பொருள் அவ்வளோ ஆர்வமாக பிரித்து பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக போச்சு. இதில் வந்து காட்டன் பீட்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து லிங்க் செயின், பேர்ல் லிங்க் செயின். இதில் ஒரு சின்ன பேக்கெட்டு. நான் இதை ஃபஸ்ட்டு அது உள்ளே இருந்தது மருதாணி கோன்னு நினச்சிட்டேன். பாருங்கள், இது மொத்தமாக இதில் ஃபுல்லாக டோரி, கலர் கலராக டோரி. இது இவங்க ஆர்டர் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே சவுகார்பேட்டில் கிடைக்கும். நான் வாங்குகிற கடைகளில் இது எல்லாமே கிடைக்கும். ஆனால் அவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை. இதெல்லாம் வந்து நான் ஆர்டர் பண்ண போகிறேன்னு சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. தீபாவளி அப்போ நான் தான் அவங்களுக்கு பொருள் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன். ஆனால் இதெல்லாம் என்கிட்ட இருக்குமா, இதெல்லாம் சவுகார்பேட்டில் கிடைக்காதுன்னு நினச்சிட்ருக்காங்க. அப்புறம் வேறு எங்கே கிடைக்கும்? இதெல்லாம் சவுகார்பேட்டில் எல்லா கடைகளையும் கிடைக்குமே. விலை தான் கொஞ்சம் வித்தியாசம் வரலாம், அப்போ கூட ரொம்ப வித்தியாசம் வராது. இது வந்து கருப்பு மணி, இது கிடைக்கும். ஆனால் இந்த ஜுவல்லரிஸ் மட்டும் விற்கிற அந்த மாதிரி கடைகளில் மட்டும்தான் இந்த கருப்பு மணி கிடைக்கும் டிசைனாக. இந்த பேக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் பிளாஸ்டிக் கப்பு, அதில் தான் அந்த கோன் இருந்துச்சு. அது வந்து க்ளூ கோனு, நான் மருதாணி கோன் நினச்சி ஏமாந்துட்டேன் முதல்ல. இது எல்லாமே பேக் டோரி, ஃபுல்லாக கலர் கலராக காட்டன் டோரி தான். இது காட்டன் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மல் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லையா, ரொம்ப ஷைனிங் இல்லாமல் ஒரு 3 ரூபா 2 ரூபாவில் ஒரு பீஸ் இருக்கும். அதில் வந்து இந்த காட்டன் பீட்ஸு செய்வாங்க. அது வரைக்கும் செஞ்சு பார்த்ததில்ல. அந்த காட்டன் பீட்ஸ் தான் மொத்தமாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சவுகார்பேட்டில் கிடைக்கும். நான் ரொம்ப நாள் முன்னாடி, ஒரு 4 வருஷம் முன்னாடி இதை ஒரு கடையில் பார்த்துருக்கேன். ஒரு பீஸ் 2 பீஸ் சொல்கிறாங்க. இப்போ கம்மியாக கூட கிடைக்கும். அதுதான் இவங்க கலர் கலராக ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. இது பேர்ல் லிங்க் செயின். இதுதான் எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா இது பாதி வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்குது. இந்த பிளாக் பார்த்திங்கன்னா, பிளாக்கு, ரெட்டு, க்ரீனு, எல்லோ இப்படி ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பேக் ரோப்பு, 2 சில்வர் 2 கோல்டு வித்தவுட் ஹூக்கு. ஒருவர் நான் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வித்தவுட் ஹூக்கில் தான் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் இங்கேயே வாங்கியிருக்கலாம். இந்த கருப்பு மணி வேறு கடைகளில் வாங்கணும். இந்த மாதிரி மெட்டீரியல் விற்கிற ஷாப்பில் இந்த கருப்பு மணி கிடைக்கிறது கஷ்டம். எதனா 1-2 கடைகளில் தான் கிடைக்கும். இது வந்து இந்த ஜுவல்லரிஸ் அண்ட் ஏதாவது இமிடேஷன் ஜுவல்லரிஸ்லாம் விற்கிறாங்கள்ல, அந்த மாதிரி கடைகளுக்கு இல்லை ஃபேன்சி ஷாப்ஸில் கிடைக்கும். எல்லாமே பேக் ரோப்பு தான். இவ்வளோ டோரி, இந்த டோரி தான் இருக்கிறதுலே அதிகமாக இருந்துச்சு. இது ஒரு பீஸே 25 ருபீஸ் 30 ருபீஸ் வரும். அதுவே இவ்வளோ இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ்லாம் சவுகார்பேட்டில் கிடைக்காதுன்னு நினச்சிட்டாங்களாம். ஒரு வார்த்தை கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.